திமுக வந்து பாஜகவுக்கு உதவுவதும், பாஜக திமுகவுக்கு உதவுவதும் மாறி மாறி உதவிக்கிறாங்க. இப்படி அங்கே ஒரு ரோல் நடந்தது. இது ஆக எல்லா வகையிலையும் பார்த்து பாருங்க, நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க, பாஜக வெற்றி பெறுவதற்கு பின்னணியில திமுக இருக்கும், ஏதோ ஒரு காரணியில இருந்துகிட்டு. அப்போ இந்த பிரசாந்த் கிஷோருடைய வண்டவாளம் என்னங்கிறது பீகார் தேர்தலில் நடந்த நல்ல விஷயம் ஒண்ணுன்னா அது வந்து பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பீஸை வந்து டம்மி பீஸா வந்து சமூகத்துக்கு காட்டினேன். சரி, எடப்பாடி காலில் விழுந்தாருன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி போய் காலில் விழுந்தீங்கிறது வெளியே தெரியல, அவ்வளவுதான். நீங்களும் காலில் விழுதானே ஓடி போறீங்க. ED 1000 கோடி ஊழல்னு டாஸ்மாக்ல வந்துச்சு இல்ல, பேசப்பட்டுச்சு, எங்கேயா போச்சு அது? ஒரே ஒரு டீ சந்திப்பு பேசுனீங்க, அவர் பாய் இன்னும் கரெக்டா வந்து அவர் பாய்கள் ஒண்ணு கூட உட்காந்து சந்திரபாபு விஞ்ஞானி கூப்பிட்டு போய் பேச வச்சார்ல, அப்படி வரீங்க. சரி, சந்திரபாபு பேச வச்சார்ல, அவ இது அவர் பாய் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா ED ரைடுன்னு முடிஞ்சு போச்சு இல்ல. தனிச்சே அவர் விஜய் போட்டியிடுறாரு அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா அந்த யார் கொடுத்த ப்ராஜெக்ட்? அது வந்து அண்ணா அறிவாலயத்தின் ப்ராஜெக்டா இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்களும் அதான் சொல்றீங்க? அதைத்தான் சொல்றேன். அவரு தனியா நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து அண்ணா அறிவாலயத்தின் ப்ராஜெக்ட். அவர்கிட்ட ஏன்னா கொள்கை இந்த இதெல்லாம் கிடையாது. அவருடைய திரைபிம்பத்தை காட்டி தான் மக்களை வந்து சந்திக்க போறாரு. அவரை பார்க்க வரவங்களும் அந்த மலையில தான் வர்றாங்க. விஜய்னாவை பார்த்துட்டா போதும் தான் வர்றாங்களே அப்படியே விஜய்னா என்ன கருத்து பேசுறாரு அதை பத்தி கேட்கற இது இல்லை. அந்த பசங்க நம்ம பிள்ளைங்க தான், அவங்கள நம்ம வந்து அறிவு சமூகமா மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனால் நம்ம இனம் வந்து விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் திரண்டு கடைசியில் செத்து போற நிலையை பார்க்கறது இருக்குல்ல, உண்மையிலே ஒரு தமிழனாக வந்து அவமானத்துக்குரியதா தான் இருக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? சிறப்பு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணே, பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கிறாங்க. இதற்கு காரணம் SIR அப்படின்னு இங்க திமுக உட்பட பல கட்சிகள் சொல்றாங்க. இல்ல, பாஜகவும் நிதிஷ்குமாரும் அமைச்ச வலுவான கூட்டணி தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ரெண்டு வகையான காரணங்களும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். பீகாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லாலு குடும்பம் அங்க ஆட்சி செஞ்ச காலத்துல அவர்கள் ஆடிய தாண்டவம் எல்லாமே வந்து அங்குள்ள மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. குறிப்பாக அட்டவணை பிரிவினரிடம் வந்து அங்க இருக்கிற அட்டவணை பிரிவினரிடம் இவர்கள் நடத்திய இவர்களோட குடும்பமோ இந்த பின்னணியில நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அங்க வந்து பெரிய அளவில் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. சரி, அது ஒரு காரணம். அப்புறம் பாஜக இயல்பாகவே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த SIR மாதிரியான விஷயங்கள், யாரெல்லாம் வாக்கு வங்கியாக எதிரணிக்கு இருப்பார்களோ அந்த வாக்கு வங்கிகளில் பல பேரை சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது நடக்கும். அவர்களுக்கு அது வந்து நீண்டகால செயல் திட்டம். SIRங்கிறது இன்னைக்கு இது இல்லை. பல பேரும் விவரம் தெரியாம அதிமுக இருக்கு பச்சை தமிழ் அப்படிங்கிறனால SIR நம்ம ஆதரிப்போங்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. SIR படிவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சிக்கலா இருக்கு, எளிய மனிதர்களுக்கு அது எவ்வளோ சிக்கலா இருக்கு. அவர்களுடைய அதிகார மையத்தை தேர்வு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற அவர்களுடைய வாக்குரிமையை அது பறிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிற புரிதல் வரும். ஆனால் சும்மா பழனிசாமி கூட்டணி, தமிழர் கூட்டணி அப்படிங்கிறனால நம்ம திமுக வீழ்த்தணுங்கிறனால SIR-ஐ ஆதரிக்கிற நிலைக்கு சிலர் போகிறாங்க. அது அபத்தமானது. SIR அங்கே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடு. இன்னொன்று மிக முக்கியமாக SIRலாம் சின்ன வெப்பன், தேர்தல் கமிஷனுங்கிற பெரிய வெப்பனே அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்ககிட்ட ஏகப்பட்ட வெப்பன் இருக்குன்னு வைங்களேன். ED இருக்கு, CBI இருக்கு, IT இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வெப்பன்கள் வச்சிருக்காங்க. அதில் ஒன்று இது எலெக்ஷன் கமிஷன் வச்சு பண்ணுறாங்க. அதில் இந்த SIRங்கிறது ஒரு நுணுக்கமாக ஃபில்டர் பண்ணக்கூடியது. அவர் எதிரணிக்கு இது பண்ணக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களை கழிச்சு விடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. இது ஒரு நெருக்கடியான காலத்தில் கொண்டு வந்து அப்படி ஒரு நெருக்கடியாக உங்களை பதட்டத்திலே வச்சிருக்கிறது. நாட்டு மக்களை எப்பவுமே மோடிஜி காலத்தில் ஒரு பதட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்க. உடனே வந்து இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு பிரதமர் பேசுவாருன்னா ஒரு மகிழ்ச்சியிலையும் மகிழ்ச்சி கிடையாது. ஒரு தேசத்தின் தலைவர் பேசுறாருன்னா நம்ம நமக்காக ஏதோ சொல்லுவார் அப்படின்னு இருக்கும்ல, அப்படி நிலைமை இல்லை. என்ன குண்டத்துக்கு போட போறாரோ இந்த மனுஷன் அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு வகையான குண்டுகளை போட்டு மக்களை வந்து அலகழிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்று. பீகாரில் அதுக்கப்புறம் வந்து பாஜக அணி எப்பவுமே வந்து இந்த பிரித்தாண்டு அதிகாரத்தை பிடிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக கையாளக்கூடியவங்க. எதிரணியை பிரித்து விடுற வேலையில் அவங்க ரொம்ப அழகாக செய்கிறாங்க. எதிரணி ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிட்டு இல்லை. அப்புறம் வந்து காங்கிரஸ் அங்கே உள்ள லாலு அணி அந்த டீமுக்கு வந்து ஒரு சிக்கலை அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் உருவாக்குனாங்க. அது வந்து இவர்களுடைய அணியில் ஸ்டாலின், திமுக அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை வந்து துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க. அது அங்கே ஒரு சென்சிட்டிவாக மாறுது. அப்போ இந்த அணி வந்து பீகாரிகளுக்கு எதிரானது
அப்படின்னு. இதே வேலையை தான் வந்து 2024 தேர்தலின் போது ஒரிசாவில் செஞ்சாங்க. ஆமா, ஒரிசால அங்க செஞ்சாங்க. அது ஒரு தனி ட்ராக். ஒரிசால வந்து வி.கே. பாண்டியனை வச்சு உங்களுடைய அதிகாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு போதா, உங்களை சாவி வந்து தமிழ்நாட்டு வி.கே. பாண்டியன் போயிரும் அப்படி இப்படின்னு உருட்டி அங்க ஒரு இன அரசியலை, மொழி அரசியலை அங்க பண்ணாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல ஒரு அரசியலை செய்யறதுல பாஜக வித்தக்காரங்க. இப்போ அவர்களுடைய நுணுக்கமான அரசியல் திமுகவை கொண்டு வந்து அதுல இழுத்து விட்டது ஒண்ணு. சரி, இதே வேலையை திமுகவும் செஞ்சது. அது 2024 தேர்தலின் போது சம்பந்தமே இல்லாம சனாதன கொசு டெங்குன்னு பேசி பிஜேபிக்கு வந்து இவர்கள் அதிகார ஆதரவை வந்து உருவாக்கினார்கள். அவன் ஏற்கனவே சங்கி பயில், அவங்களுக்கு இந்த சமூக சிந்தனை, சமூக பார்வை குறித்த அறிவே இல்லை, அது வளரல, அதுக்கான சூழல் அங்க இல்லை. அப்போ அவனை கொண்டு போய் நீங்க சனாதன ஒழிப்புனா அப்ப இந்து மதத்தை எல்லாம் ஒழிக்க போறான்னு அவன் அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கு வெப்பன் சப்ளை பண்ணது யாரு? திமுக. ஆமா, திமுக. அப்போ பாஜக வந்து திமுகவுக்கு மாறி மாறி பரஸ்பரம் உதவிக்கிறாங்க. திமுக வந்து பாஜகவுக்கு உதவுவதும், பாஜக திமுகவுக்கு உதவுவதும் மாறி மாறி உதவிக்கிறாங்க. இப்படி அங்க ஒரு ரோல் நடந்தது. இது ஆக எல்லா வகையிலையும் பார்த்து பாருங்க, நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. பாஜக வெற்றி பெறுவதற்கு பின்னணியில திமுக இருக்கும், ஏதோ ஒரு காரணியில இருந்துகிட்டு இருக்கும். இதே வேலை தான் அங்க வந்து பீகார்ல பாஜக அணி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னொன்னு, நிதிஷுக்கு பெரிய அளவுல அங்க வந்து எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. 20 வருஷமா ஆட்சி செஞ்சிருக்கிறாரு, வந்து ஒன்றும் இல்லையே. அதுதான் இந்த இதுல முக்கியமா. இன்னொன்னு ஒரு காமெடி ட்ராக் ஒண்ணு ஓடிச்சு, குறுக்கமா இருக்க கௌசிக் வந்தவன் பிரசாந்த் கிஷோர். அவனை வந்து இங்க வந்து என்னமோ உன்னையெல்லாம் ஏதோ வீரன் நினைச்சேன்டா, நீ ஒரு இவ்வளவு தாண்டா அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் நிலை ஆயிப்போச்சு. இங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய குதிரை மீது ஏறி சவாரி செஞ்சு நான் என்னால தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு இங்க லாபி பண்ணி உருவாக்குறதுக்கு இந்த அந்த திமுக அணியை திமுகவுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி, ஒரு மீடியா லாபி இருக்கு, மீடியாக்காரர்களுடைய லாபி இருந்தது. அவங்க பிரசாந்த் கிஷோர் என்ன போயிடுறாரு, அங்க போய் அதிமுக கிட்ட போறாரு. அதான் திமுக அணிக்கு வந்து என்ன போயிட்டோம்னா அங்க அவன் ஒரு டம்மி பீஸுங்கிறத கூட இப்ப தானே தெரியும். ஆனால் இங்க மீடியாக்காரர்களை கைக்குள்ள வச்சு அவன் ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறான், சந்தையை உருவாக்குறான். அந்த அளவு வந்து திமுக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு பெரிய அளவில் வைக்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு கொடுத்தது வந்து இத்தனை கோடி கொடுத்தது வந்து தண்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இயல்பாகவே மக்கள்கிட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தின் போது ஒரு வெறுப்பு நிச்சயமா. நீண்ட காலமா ஆட்சி செய்யறாங்க, ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி பண்ணுது, அதோட அது ஒரு சங்கியோடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது 2016 அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தது, இவனோட அப்புறப்படுத்திடணும்ட்டு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இயல்பாகவே அங்கே ஆதிக்கமாக வந்து திமுக அணி இருக்கு. அப்போ அவர்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் திமுக அணிக்கு வேலை பார்க்காரு, ஜெயிக்குது. இயல்பாக நடந்தது. அப்போ இந்த பிரசாந்த் கிஷோருடைய வண்டவாளம் என்னங்கிறது பீகார் தேர்தலில் நடந்த நல்ல விஷயம் ஒண்ணுன்னா அது வந்து பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பீஸை வந்து டம்மி பீஸா வந்து சமூகத்துக்கு காட்டினது. சரி, இது வந்து இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றி காட்டிட்டா நான் பீகாரை விட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்னு மறுபடியும் சவால் விட்டு இருக்கிறாரு. இது ஏற்கனவே 25 தொகுதி ஜெயிச்சா அப்படின்னு ஒரு சவாலை விட்டாப்புல, மண்ணை கவிட்டாப்புல. இது வந்து மாறுபடி தன்னை வந்து இன்னும் களத்துல இருக்கணும்னு காட்டுறதுக்கு. ஒரு கொள்கை வகுப்பாளர் வேற, களத்துல வேலை பார்க்கறவன் வேற. ரெண்டுக்கும் கரெக்டா சொன்னீங்க. 2 பேரும் வந்து ஒண்ணு கிடையாது. கள நிலவரத்தை அறிந்தவர்களுடைய உழைப்புங்கிறது வேற. கொள்கை வகுப்பாளன் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு இது கொடுக்கலாமே இல்லையா, அதை செயல்படுத்துற இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை வந்து சமூகம் வந்து இன்னைக்கு பீகார் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு உருவாக்கியிருப்பாங்க. நீங்க வந்து நாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க என்னன்னாலும் உருட்டலாம். களத்துல வேலை பார்க்கறது என்ன, கள நிலவரம் என்ன, கடைசி நேரத்துல இவர்கள் வந்து ஒரு 10,000 அந்த மாதிரியான ஆமா அதுக்கும் திமுக வெப்பன் சப்ளை இங்க வந்து இங்க ஒரு அதை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. உண்மையிலே நான் வந்து சொல்றேன், நான் வட இந்தியாவில் இருந்திருக்கேன், வட இந்தியாவை சார்ந்தவன் நான் வாழ்ந்திருக்கேன். அங்க இந்த கல்ச்சர் கிடையாது. இந்த பணம், வாக்குக்கு பணம் கொடுக்குற இந்த கல்ச்சர் கிடையாது இல்லையா. அதிகபட்சமான ஒரு வடப்பாவை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு டீயை வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சீப்பா இருக்கு. ஆமா. ஆனால் இங்க பாக்குறான் அவன், அந்த பிரசாந்த் கிஷோர் இங்க வந்து பாக்குறான்ல, இங்க உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு செட்டப் இருக்கு, வாக்கு பதிவுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த செட்டில்மெண்ட் அங்க இப்ப வந்து அங்க வேலை பார்த்துருக்கு. அப்படிதான் நம்ம இல்ல, அவரும் கூட அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த தேர்தல் வெற்றி என்பதே மக்கள் 10,000க்கு விலை போனதன் விளைவுதான் அப்படின்னு ரொம்பவே கடுமையா பேசி இருக்கிறாரு. ஆமா, நீங்க பல திமுகவுக்கு என்ன பண்ணீங்க, அதை தானே பண்ணீங்க. இஷ்டத்துக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க வேண்டியது அது வந்து அது சாணக்கிய நீதி. என்ன வேணாலும் செய், அதிகாரத்துல போய் உட்கார்ந்துரு. அது அதிகாரத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவன் எல்லாம் பேசுவான், கேள்வி கேட்பான்னு முதல்ல போட்டு தெரியல, முடிஞ்சு போச்சு.
அதே மாதிரி இந்த கருத்து ஜீவி அறிவுஜீவிகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆள்கள் இருக்காங்கல்ல, இவனை எல்லாத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு போஸ்டிங்கை போட்டு வாய் முடிவாங்க. ஆளுக்கு ஒரு விருது அறிவிச்சிருக்கு, முடிஞ்சு போச்சு. ஒரு பையன் வாய் திறக்க மாட்டான். இந்த எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் அதை பாறை சொல்லலாம், படித்தவன் சூதுவாதம் செஞ்சான்ட்டு போவான்ட்டு. அதுதான் திமுக ஆட்சி வந்த பிறகு பார்த்தவுடன் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சது இந்த எவன்லாம் வந்து சலம்புவானோ, அரசை கேள்வி கேட்பானோ, போடுற அவனுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு நீங்க வந்து இந்த விருது வாங்கினீங்கன்னா ஒரு வீடு சோழி முடிஞ்சு 5 லட்சம் ரூபாய் காசோலை முடிஞ்சு. இவர்களை இதை வந்து ஒரு நுணுக்கமாக வந்து சிபிஎம் உடைய தாமுக வந்து நீண்ட காலமா செய்யுது. அதுதான் ஈழத்துல இனப்படுகொலை நடந்த காலத்திலையுமே இங்க வந்து எழுத்தாளர்கள் அவன் ஈவன் சொல்லிக்கிட்டு இருக்க திருட்டு பயல்கள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தது. நான் நேரடியாகவே கிட்ட சொல்றேன், அந்த துறை சார்ந்தவனா தான் சொல்றேன். அத்தனை பேர் வாயை மூடிக்கிட்டு இருந்ததுக்கு என்னன்னா ஒரு துண்டு, ஒரு பொன்னாட, ஒரு சின்ன மேடையில வச்சு கொடுக்குற விருது. இந்த எழுத்தாளனுக்கு பெரிய பண ஆசை இதெல்லாம் இருந்தது கிடையாது. இவனுடைய தன்னுடைய படைப்பு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மேடையில 4 வாரத்தை புகழ்ந்து பேசினா விழுந்துரும். இந்துக்காக விழுந்த பயில்க தான் அது இன்னும் வந்து தொடருது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வித்தையை மிக சிறப்பாக கையாண்டார்கள். ஏன்னா திமுக ஆட்சியின் அதிகார மையத்துல நம்ம பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் தான் இருக்கார்கள். இவர்களுக்கு இந்த எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், என்ஜிஓ போராளிகள் இவர்களை எல்லாம் எப்படி வசப்படுத்தணுங்கிற வித்தை நல்லா தெரியும். அதை வந்து கரெக்டா செஞ்சாங்க. அதனால இங்க ஒரு அமைதி நிலவு. இங்க வந்து நாட்டுல எந்த பிரச்சனையும், அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு பாலியல் பண்ண இது நடந்தாலும் கூட அமைதியாகவே இருப்பார்கள். பாய்ந்து வரட்டும் தம்பி, பாய்ந்து வரட்டும் தம்பி இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டேன். இதே அதிமுக ஆட்சின்னா அப்படியே கொந்தளிப்புல உச்சத்துல இருப்பாங்க. அப்படியே வந்து நாளைக்கே புரட்சி நடக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நாம பேசுற இந்த நேரத்துல கூட ராமநாதபுரத்துல ஒரு பள்ளி படிக்கிற பெண்ணோட கழுத்தை யாரோ அறுத்து இருக்கிறாங்க. அந்த செய்தி வந்திருக்கு. இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மருந்துக்கு கூட இல்லாம போயிருச்சுன்னு. சரி, நாம அதை பத்தி தனியா பேசுவோம். இப்ப இந்த பீகார் தேர்தல் வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல 1 2 இது காங்கிரஸுக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்டை விட்டுக்கிட்டு இருக்கலாம். தனி நாங்க வந்து ஆட்சியில பங்கு தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படி இப்படின்னு ஒரு கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்காக ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது வந்து பறி போச்சு. இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால திமுகவை சார்ந்திருக்க வேண்டிய சூழல். இன்னொரு பக்கம் விஜயும் வந்து யோசிப்பாரு, இவங்களை மறுபடியும் நம்ம ஏற்கனவே அங்கே பீகாரில் நடந்திருக்கு, இவர்களை நம்ம சேர்க்கிறதா அப்படின்னு அவரும் யோசிப்பார். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் நடந்திருக்கு. இது வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சிகளில் மிக முக்கியமான காங்கிரஸ். அது 2009 வீரியமாக இருந்த அந்த தலைமுறை அதன் பிறகு கொஞ்சம் சாஃப்டாக மாறிட்டாங்க. அப்படி விடக்கூடாது. காங்கிரஸில் இருக்கவன் நம்ம பயிலாக திறந்தாலும் கூட நீ அந்த கட்சியை விட்டுட்டு வெளியே வா, வேற கட்சி கூட போ. அந்த கட்சி இங்கே வந்து அது வந்து அருங்காட்சியகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தேடல் பொருளாக தான் இருக்கணும். அப்படி ஒரு சூழல் வரணும். அது ஒருவேளை நம்ம இனத்துக்கு செஞ்ச துரோகம் தானோ என்னமோ இப்படி எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து இனிமே காங்கிரஸ் வந்து மத்திய அதிகாரத்தை பிடிக்கிறதே வந்து சாத்தியம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னொன்று 2 இது தேர்தல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இனி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர்கள் அதில் கரை கண்டவர்களாக இருக்காங்க. வித்தையை நுணுக்கமான வித்தை எல்லாத்தையுமே நம்ம திருடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் சில வித்தைகளாக வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா நேரத்துலையுமே அந்த ஹேக் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் சில நுணுக்கமான வேலைகளையும் வந்து அவர்கள் செய்கிறாங்க. எப்படி எந்த இடத்துல அந்த ஒரிசால பண்ண அதே பாலிசி, பீகாரில் பண்ணது, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒன்று வச்சு பண்ணுறாங்க. பிரித்து விட்டு வேட்டையாடுற யுக்தியை செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக அணி இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, இங்கே மீண்டும் திமுகவை கொண்டு வர்றதுக்கு தான் பாஜக அதிமுக அணியில் சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கவனிங்க பாருங்களேன், இப்போ நம்ம மோடி இன்னைக்கு வர்றாரு. ஆமாம், இதை வந்து நீங்கள் அதிமுக ஆட்சியில் யோசிச்சு பாருங்களேன். மோடி வர்றாருன்னா இங்கே வந்து திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும், கோபேக் மோடி பறக்கப்படும், பலூன் பறக்கப்படும், என்னென்னமோ வித்தைகள் கிடப்பாங்க. ஒரே கொய்ய மொய்யன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பானுங்க, கொந்தளிச்சிக்கிட்டே இருப்பானுங்கல்ல. மோடியே வந்து அதுக்கு வந்து தமிழர்களோட எதிர்ப்பு காரணம் இருந்துச்சு. அப்போ வந்து செவரை உடைச்சிட்டு அவர் தப்பி ஓடி போகிற நிலைக்கெல்லாம் இருந்துச்சுல்ல. அப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து திமுக எதிரணி வரிசையில் இருக்கும்போது நடக்கும். அதே சமயம் அந்த திட்டங்களும் நிறைவேற முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் வரும். ஆனால் அதிமுக திமுக அந்த அதிகாரத்துல உட்கார வச்சுட்டா அவன் ரொம்ப பிரமாதமா செஞ்சு வேலை எல்லாம் ஓடி தோண்டி பதிச்சிருவாங்க. வேலைகள்லாம் எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதையெல்லாம் செஞ்சு கொடுப்பார்கள். அதை நீங்க கேள்வி கேட்டால் அதை தர்க்க ரீதியாக நியாயப்படுத்துவார்கள். அப்ப யார் மிகச்சிறந்த அடியால் நமக்கு? திமுக தான். அப்ப திமுகவை நம்மளுடைய அடியால வைக்கணும்னா நம்ம வந்து அதிமுக வச்சு வழிய முடிக்கணும். இது வந்து அதிமுகவுக்கு சாதகமான தேர்தல். திமுக மீது அவ்வளவு வெறுப்பு இருக்கு மக்கள்கிட்ட.
அவ்வளோ எதிர்ப்பு இது இருக்கு, திமுக அப்புறப்படுத்தணுங்கிற மனநிலை இருக்கு. அப்போ அந்த மனநிலையை கெடுக்கணும்னா எப்படி செய்ய முடியும்? அதிமுக கூட போய் சேரு, வலுக்கட்டாயமா அதிமுக தலைமைக்கு இருக்கிற சிக்கல்கள், அவர்கள்ட்ட பல பலகீனங்கள்லாம் இருக்குல்ல, கட்சியை கைப்பற்ற வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த பலகீனங்கள்லாம் காட்டி அவர்களை வந்து தங்களுடைய கண்ட்ரோல் வச்சு கூட்டணியை வலுக்கட்டாயமா, இது ஒரு வலுக்கட்டாய திருமணம். அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு வலுக்கட்டாயமாக நடந்த திருமணம். அப்போ கட்டாயப்படுத்தி வச்சிடறாங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் பாஜக கூட இருக்கு. ஏன் அதிமுக கூட விஜய் சேர முடியாம இருக்கிறதுக்கு அல்லது சீமான் சேர முடியாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா பாஜக. பல இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இயங்க முடியாம இருக்கிறதுக்கு பாஜகங்கிற ஒரு, மற்ற எல்லா பேரும் கிட்ட வர முடியாம பண்ணியாச்சா. இப்போ இடதுசாரிகள் வந்திருக்கலாம், விசிகா வந்திருக்கலாம், இந்த முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் வந்து திமுக மொத்தமா கலட்டி விட்டுட்டு திமுக இருக்கிற விசிகா வந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லாமே வந்து அதிமுக அவங்க எல்லாம் வரலன்னா கூட நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்திருக்கலாம், மற்ற கட்சிகள் எல்லாம் வந்திருக்கலாம். அப்படின்னா ஒரு பெரும்பான்மை உருவாகும். இதையெல்லாம் தடுக்கிற வேலையை வந்து பாஜக செஞ்சிருச்சு. அப்போ அது யாருக்கு சாதகமா இருக்கு? திமுகவிற்கு சாதகமா. நீ எனக்கு உதவு, நான் உனக்கு உதவுறேங்கிற இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த திமுக வந்து பாஜக கூட தானே ரகசிய டீலிங்ல எல்லா வகையான டீலிங்லயும் இருக்காங்க. எல்லா பிசினஸ் டீலிங்கும் நடந்துகிட்டு தானே இருக்கு. இவர்கள் உடனடியாக அப்பா பையன்ட்டு போய் டெல்லிக்கு போய் பார்க்க முடியுது இல்ல. எடப்பாடி காலில் விழுந்தாருன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி போய் காலில் விழுந்தீங்கிறது வெளியே தெரியல, அவ்வளவுதான். நீங்களும் காலில் விழுந்தானே ஓடி போறீங்க. ED 1000 கோடி ஊழல்னு டாஸ்மாக்ல வந்துச்சு இல்ல, பேசப்பட்டுச்சு. எங்கேயா போச்சு அது? ஒரே ஒரு டீ சந்திப்பு பேசுனீங்க, அவர் பாயின்னு கரெக்டா வந்து அவர் பாய்கள் ஒண்ணு கூட உட்கார்ந்து சந்திரபாபு விஞ்ஞானி கூப்பிட்டு போய் பேச வச்சார்ல. அப்படி வரீங்க, சரி. சந்திரபாபு பேச வச்சார்ல, அவ இது அவர் பாய் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா ED ரைடுன்னு முடிஞ்சு போச்சு இல்ல. கரெக்ட். 1000 கோடி ஊழல் எங்க போச்சு? அப்ப நீங்க எப்படி போய் காலில் விழுந்தீங்க? அப்ப இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து கை வந்த கலை. இப்போ வந்து என்ன கேட்டால் இந்த 26 தேர்தல்ல திமுகவை வெற்றி பெற வைக்கிறதுக்காக பாஜக உழைக்கிறது. ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்க பாஜக வந்து அதிமுக கூட இருக்கிறதுனால தான் மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட கூட்டணி வைக்க தயங்குறாங்க அப்படின்னு. ஆனா பீகார்ல வந்த இந்த பிரம்மாண்ட வெற்றியை பார்த்து அதிமுக பாஜக கூட்டணி மேல தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் மற்றும் சில சிறிய கட்சிகளுக்கு இந்த கூட்டணி மேல நம்பிக்கை வந்திருக்கு. இனி வந்து அவங்க இந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க போறாங்க, ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சு திமுகவை வீழ்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இயல்பாக அப்படி தோணதான் செய்யும். ஏன்னா பவர்ஃபுல்லா அவன் ஒரு பெரிய ரவுடியா இருக்கான் ஏரியால, அவனை நம்ம பயிற்சிக்கிட கூட அவங்களோட ஃப்ரெண்டா வைக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும்ல. இப்போ பீகார்ல இவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வெற்றி பெற்று வர்றாங்க, ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இங்க இவர்கள் தோக்குற அணி பக்கத்துல இருக்கலாமா இங்க இருக்கலாமான்னு ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். சரி, அது வரத்தான் செய்யும். அப்படி ஒருவேளை அணி சேர்ந்தாலும் கூட எனக்கு பெரிய அளவுல இது சாதகமா தமிழ்நாட்டுல எதிரொலிக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை ஏத்துக்க மாட்டாங்க. பாஜகவை ஏத்துக்கிற மனநிலை இங்க இல்ல. இயல்பாகவே இது ஒரு முற்போக்கான மண்ணு. இங்க தமிழர்கள்ட்ட வந்து இந்த சங்கிகளுடைய இதான். நம்ம எல்லாம் கோயில் போவோம், நான் திருநீர் பூஜிருக்கேன், நான் முருகனை கும்பிட்டேன், சிவனுடைய வழிபாடை கொண்டவன், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த ஆரிய ஆதிக்கத்தை நம்ம இங்க இந்த மண்ணில் அனுமதிக்க மாட்டோம். கரெக்ட். நம்மகிட்ட இந்த இருக்கிற இயல்பான இந்த உணர்வு, இன உணர்வை தான் திமுக அறுவடை செய்கிறது, திராவிட கூட்டம் அறுவடை செய்கிறது. திராவிட கூட்டம் மற்ற அவர்களுடைய பந்துகள்கிட்ட போய், மனவாடுகள்கிட்ட போய் அவர்கள் இதை பேசி இது பண்ண முடியல. ஆனால் தமிழன் தான் வந்து சொல்றதெல்லாம் கேட்க நம்ம தான் சண்டை போடுறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இந்த இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இவர்கள் போராடும் போதெல்லாம் தமிழர்களை கூப்பிடுறது, அதிகாரத்தில் உட்கார்ந்தோன்னா திராவிடன்னு பேச வேண்டியது, இது ஒரு காய் நகரத்தில் திட்டமிட்டு. ஆனா நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. உறுதி கிடையாது, வழக்கம் போல தகவல்கள். 99 சீட்டுகளை விஜய்க்கு ஒதுக்கி கொடுக்கறதுக்கு அதிமுக தயார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து பீகார்ல நிதிஷ்குமாரும் பாஜகவும் சம இடத்துல போட்டி போட்டாங்களோ அதே மாதிரியான இடம் எனக்கு வேணும் அப்படின்னு விஜய் கேட்டதாகவும், சரி நாங்க தரோம் அப்படின்னு எடப்பாடியும் ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா 90 விழுக்காடு வெற்றி உறுதி அப்படிங்கிறாங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்தால், ஏன்னா விஜய்க்கு இயல்பாகவே திரை கவர்ச்சி இருக்கு, சரி, கூட்டம் மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கு. அப்போ அது சாதகமா மாறும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ மட்டும் பாஜக அதுதான் வந்தேன். அப்போ விஜய்க்கு வந்து பாஜக கூட கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல,
அது கூட இருக்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்ல வேணும், எங்களுக்கு முதன்மையாக எதிரி வந்து இப்போ வந்து திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதன்மை வார்த்தை. 2 வார்த்தை போட்டா முடிஞ்சு போச்சு. சரி, இது பின்தள்ளி போயிடும். தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தாச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும். சரிண்ணா. ஒருவேளை பழனிசாமிக்கு இதை அதிகாரத்தை எப்படியும் பிடிச்சாகணுங்கிற இதாகும் போது இவர் அதை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா இந்த மாதிரியான சூழலுக்குலாம் போகாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. சீமான், அதிமுக, விஜய் இந்த 3 பேரும் சேர்ந்தாலே திமுக எளிதாக வீழ்த்திருக்க முடியும். இந்த பாஜகங்கிற கௌசிக குறுக்க விட போய் தான் இவ்வளவு பிரச்சனை. சீமான் அவசரப்பட்டாருன்னு சொல்றீங்களா? அவசரப்பட்டு அவன் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டான். அவங்க இது வந்து சாதகமான தேர்தல், இது வந்து மொத்தமா தேசிய கட்சிகளை அப்புறப்படுத்த இருக்க வேண்டியது. ஆனால் அதிமுகவிடம் இருக்கிற பலகீனம், பழனிசாமிகிட்ட இருக்கிற பலகீனங்கள் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு பலமா மாறி போச்சு. எப்படி பார்த்தாலுமே திமுக வென்றாலும் பாஜகவுக்கு லாபம் தான். ஒருவேளை திமுக வீழ்த்தப்பட்டு அதிமுக அணி வென்றாலும் பாஜக லாபம். இதுல லாபம் அணிக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து நம்ம சண்டை செய்யறதுக்கு பதில நம்ம பழனிசாமியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது நாம என்னுடைய இது. அப்ப அதுக்கு வந்து விஜய் அணியோ இல்ல சீமானும் அதிமுக 3 பேரும் சேர்ந்தாலே வந்து இவர்கள் 3 பேர் சேர்ந்து விட்டால் அங்க இருக்கிற டிக்கெட்டுகள்லாம் இங்க பாதி வந்துடும். முத வேலையா வந்து தினசரி குட் மார்னிங் ஐயா, நான் அதிமுக தான் இருக்கேன் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவர்லாம் வந்து உடனடியா பறந்து வந்துடுவாரு. சிறுத்தை இங்கிட்டு பாஞ்சி வந்துடும். கூட சிறுத்தை வந்தாச்சுன்னா பின்னாடியே வந்து புரட்சிகர தோழர்களும் அவர்களும் இங்க வந்துடுவாங்க. அப்போ அது சூழல் மாறி போயிடும். ஆனா அந்த சூழல்லாம் மாற விடாம பாத்துக்கிறதுக்கு பாஜக வந்து பெரிய வேலை. சரிண்ணே, இப்ப கூட இருந்தே பாஜக குழி பறிக்குது அப்படின்னு அதிமுக உடைய தலைமைக்கு தெரியாதா? இவன் கூட இருந்தே வந்து நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட ஏன் வந்து வலுக்கட்டாயமா அவங்க கூட கூட்டணியில இருக்கணும்? கழட்டி விட்டுலாமே. அது நம்மளை விட பழனிசாமிக்கு நல்லா தெரியும். அதான் தெரிஞ்ச ஏன் இருக்கிறாரு. பழனிசாமியோட நெருக்கடி, அவருடைய இதை வந்து கட்சி இப்போ வந்து பழனிசாமி இது கூட இல்லை அப்படின்னா செங்கோட்டையனுக்கு உயிர் வந்துடும், சசிகலாவுக்கு உயிர் வந்துடும், டிடிவின்னு மாறி மாறி குடைச்சல் கொடுப்பாங்க. அவர்களுடைய அதிகார மையங்கள் இருக்குல்ல, டெல்லியுடைய அதிகார மையங்கள், அவர்கள் எல்லாம் ஏவி விடப்படும். பழனிசாமி அதுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு வந்து இப்போ அதிகாரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கட்சியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற விட்டு கொடுப்புகளா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் பழனிசாமிக்கு இது ஒரு லாபகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் அதிகாரத்தை பிடிச்சா கூடுதல் சந்தோஷம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி 2 லட்டு கிடைக்கலையா கட்சி கைக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற இது. ஆனா அதுக்கப்புறம் அதிமுக மேல மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்கல்ல. நம்பிக்கை அதை பத்தி யாருன்னா இருக்கு, கட்சியை வந்து அப்படியே வச்சுட்டு ஓட்டுற வேண்டியதான். இப்ப இனிமே வந்து பழனிசாமிக்கு என்ன, இந்த கட்சிக்கு அப்படியே பொதுச் செயலாளர் இருந்து அப்படியே ஓட்டுறதுதான் அவர்களுடைய, அது மட்டும் போதும் நினைக்கிறாரா அதுங்கிற நிலையை நோக்கிறோம். சரி, அதுல வந்து சூழல் அவருக்கு சாதகமா அமைஞ்சு ஆட்சி இப்ப கிடைச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சி. ஆனா எப்படி பார்த்தாலுமே வந்து பழனிசாமி இப்போ எடுக்கிற இந்த SIR விவகாரங்கள் எல்லாம் அவர் வந்து பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. அது வந்து மிக ஆபத்தானதா இருக்கு. நம்ம வந்து திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எதிர்க்க வேண்டியதில்லை. அதோடைய சூழல் பார்த்து இங்க வந்து வாக்காளர்களுடைய சிக்கல் எவ்வளவு பறி போக போகுது, பீகார்ல எவ்வளவு பேருடைய பறிக்கப்பட்டது வாக்குகள், அந்த பீகார் தொழிலாளர்கள் இங்க வந்து அதை நுழைக்கிறதுக்கான வாய்ப்புகளே அவர்கள் அந்த இதை படிவத்துல வச்சிருக்கான். ஆமா, அது எவ்வளவு சிக்கலை உண்டு பண்ண போது. அவன் அங்க 1 கோடி பேர் வந்து இருந்துக்கான்னா, அவன் 1 கோடி பேருக்கும் வாக்கு மாறினா உங்களுடைய மொத்த மாநிலத்தோடைய அதிகாரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. 5000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவன் சேர்த்துட்டாங்கன்னா 5000 வாக்குகள் வந்து ஒரு இதை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. கண்டிப்பா. அப்போ அவன் உங்களை முடிவு பண்ணுவான். அப்ப நாளைக்கு நீங்க வந்து தமிழர்கள் வந்து இந்தியில வாக்கு கேட்க வேண்டிய சூழல் வரும். இதை வந்து நம்ம கலைஞ்சாகணும்னா அப்போ இங்கே வந்து அதை முழுமையாக நீங்கள் அதை கண்டித்து இது பண்ணணும். இங்கே அவர்களுக்கான வாக்குரிமையை கொடுக்கக்கூடாது. ஒருவேளை இங்கே நீண்ட காலமாக இருக்காங்களே பிறமொழியினர், அது பிரச்சனை கிடையாது. இங்கே மாதிரி உழைக்கிற வர்ற தொழிலாளர்களை நீங்கள் வாக்காளர்களை இங்கே சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, மெட்ரோ பணிக்காக அங்கேருந்து இங்கே ஒரு 5 வருஷம் வருவான், வேலை பார்ப்பான். அங்கே ஒரு தேர்தல் நடக்கா, ஓகே இங்கே அவங்களுக்கு வாக்குப்படி திரும்ப இந்த குரூப்புகள் அப்படியே பேக் பண்ணி திரும்ப வெஸ்ட் பெங்கால் நடக்கா, மொத்த பேர் அங்கே ப்ராஜெக்ட்டுக்குன்னு அனுப்பணும். அங்கே வாக்காளர்கள் அங்கே புதுசாக சேர்ப்பாங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் வாக்காளர்களை அவன் மக்கள்கிட்ட பேசி தனக்கான வாக்காளர்களை மாற்றுவான். இவன் வாக்காளர்களை தூக்கிட்டே சுத்துறாங்க. மெட்ரோ பணிங்கிறது அதுக்கு தான் போல இருக்கு. பாக்கெட்ல போட்டுட்டே ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு மாநிலங்களா போறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தோணுது. அதுக்கு பழனிசாமி மாதிரியான ஆள்கள், அதாவது ஒரு இனத்துல எல்லா காலத்திலுமே ஏதோ ஒரு தலைவனுடைய அவனுடைய தனிப்பட்ட பலகீனங்கள் வந்து அந்த இனத்தையே மொத்தமா சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு காரணியா மாறுது. 2009 கருணாநிதிஜி கலைஞர்ஜின்னு சோனியா கும்பல் வந்து அப்படியே புகழ்ந்து பண்ணா இவங்க உள்ள புகுந்து விளையாடினாங்க. கரெக்டாக அதை விளையாடினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டீட்டெயில் எடுத்து வச்சுட்டு 2009 வாயமோட அதுக்காக அவர் இருந்தாலும் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. ஆனால் அது ஒரு பலகீனமாக மாறிச்சு. கடைசியில் மகள் உட்பட எல்லாத்தையும் தூக்கிக்குள்ள வச்சாங்கல்ல.
அப்படி ஒரு சூழல் இங்க வந்து பழனிசாமிட்டு இருக்கு. இது வந்து தமிழினத்தோடைய சாபக்கேடா என்னன்றல தனிப்பட்ட நபர்களுடைய பல இன்னும் இப்ப யாரு திருமாவர்கள் ஏன் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு டெய்லி குட் மார்னிங் போட வேண்டியிருக்கு? ஆமா. ஏன் அவருக்கு சார்ந்த சமூக மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனைகள் இதாகுது, உரிமைகள் சார்ந்த விஷயங்களை குரல் எழுப்ப முடியாம இருக்கு. தோழமை சுட்டுதலாவது முன்னி சொன்னாரு, அது கூட கிடையாது. இப்ப தோழமை சுட்டுதலும் கிடையாது. வாண்டடா ஒரு அரசியல்வாதி வந்து நான் உங்க கூட்டணி தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே அங்க என்ன சார் மதிப்பு இருக்கும்? அவ்வளவுதான் இல்ல. உங்களுக்கு வேற ஒரு இடத்துல கதவு திறந்திருக்குன்னு நீங்க சொன்னா தானே வந்து வாய்ப்பு அங்க போகும். உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சி வைக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க மொத்த அந்த அட்டவணை பிரிவினர், குறிப்பாக பரையர் சமூக மக்களை மொத்தமாக அண்ணா அறிவாலயத்தில் கொண்டு போய் செட்டில் பண்ற வேலையை நீங்க செய்றீங்க. இடையா இருந்த ஆம்ஸ்டாங் மாதிரியான ஆளுகளோ, இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான, இல்லை பூவை ஜெகன்மூர்த்தியார் மாதிரியோ ஆள்களை எல்லாம் வந்து நீங்க அப்படி இது ஓரம் கட்டிட்டு ஒரே பிரதிநிதியாக மாத்துற, அதுக்கு நோக்கமே அதுதான். திமுகவின் நோக்கமே மொத்த பேரையும் நீங்க ஒன்னாவது செட்டில் பண்றது. உங்களுக்கும் மரியாதை இல்லை, அந்த சமூக மக்களுக்கும் மரியாதை இல்லை. வெறும் ஓட்டு வங்கியை மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. எவர்கள் வந்து உடனடியாக நமக்கு வாக்கு வங்கியாக மாற மாட்டார்களோ அவர்களிடம்தான் அதிகாரம் வந்து பம்மும். நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கீங்க. நீங்க உங்களை போஸ்ட் ஓட்டுற பையனை தான் சார் பாப்பான். சரியா சொன்னீங்க. இந்த போஸ்ட் ஓட்டுறது சுப்பிரமணியபுரம் படத்துலயே இதுலயே ஒரு டயலாக் வரும், அவங்க இங்கே தான் இருப்பாங்க, வாசல்லே படுத்து கிடப்பாங்க. அது மாதிரியான நிலை தானே. கரெக்ட். இப்ப தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் என்று அழைக்கப்படுகின்ற விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் முக்கியமான ரோலை பிளே பண்ண போறாருன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா பீகார்ல அவருடைய முக்கிய அட்வைசரா இருந்த பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட தோல்வி விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கும். இதுக்கு பிறகும் கூட விஜய் வந்து தனிச்சே போட்டி போட போறேன் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருப்பாரா? தனிச்சே அவர் விஜய் போட்டியிடுறாரு அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா அந்த யார் கொடுத்த ப்ராஜெக்ட்? அது வந்து அண்ணா அறிவாலயத்தின் ப்ராஜெக்டா இருக்க முடியும். அப்படிதான் இருக்கும். நீங்களும் அதான் சொல்றீங்க? அதைத்தான் சொல்றேன். அவரு தனியா நிக்கிறாரு அப்படின்னா அது வந்து அண்ணா அறிவாலயத்தின் ப்ராஜெக்ட். அவர்கிட்ட ஏன்னா கொள்கை இந்த இதெல்லாம் கிடையாது. அவருடைய திரை பிம்பத்தை காட்டி தான் மக்களை வந்து சந்திக்க போறாரு. அவரை பார்க்க வரவங்களும் அந்த மலையில தான் வர்றாங்க. விஜய்னாவை பார்த்துட்டா போதும் தான் வர்றாங்களே. அப்படியே விஜய்னா என்ன கருத்து பேசுறாரு அதை பத்தி கேட்கற இது இல்லை. அந்த பசங்க நம்ம பிள்ளைங்க தான். அவங்கள நம்ம வந்து அறிவு சமூகமாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனால் நம்ம இனம் வந்து விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் திரண்டு கடைசியில் செத்து போகிற நிலையை பார்க்கறது இருக்குல்ல, உண்மையிலே ஒரு தமிழனாக வந்து அவமானத்துக்குரியதாக தான் இருக்கு. இந்த பிள்ளைங்க மேலே வருத்தம் தான் வருது. நம்ம பிள்ளைங்களை இப்படி விட்டுட்டோமே நம்ம. அது ஒரு சினிமாடா, அது ஒரு திரைப்படம்டா. அவன் ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்குற நடிக்காரு, வசனகத்தை எழுதி கொடுக்குற, அவ்வளோதான்டா. இந்த புரிதல் கூட இல்லவாடா ஒரு இனம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு அவமானம் தான் வருதே வெளியே. அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. இத்தனை 2025 காலகட்டத்திலையும் நம்ம பிள்ளைங்க வந்து இப்படி ஒரு சினிமாவை பார்த்து அவன் பின்னாடி போய் நிற்கிறாங்களே அப்படின்னு தான் அது அவமானமா தான் இருக்கு. சரிண்ணா. இப்ப சமீப காலத்துல விஜயோட பாஜக எதிர்ப்பு குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அவர் வந்து எஸ்ஐஆர் குறித்து ஒரு காணொளி வெளியிட்டார். அவர் கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினாரு. அவர் பேசும்போதும் சரி, அவருடைய கட்சி ஆட்கள் ஆர்ப்பாட்டத்துல பேசும் போதும் சரி, பாஜகவை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. இத்தனைக்கும் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது இந்திய தேர்தல் ஆணையம். அதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் இயக்கிறது நீங்க சொன்ன மாதிரி பாஜக. அப்ப நியாயப்படி பார்த்தா பாஜகவை திட்டணும். அதை விட்டுட்டு பாஜகவை பேரை கூட சொல்லாம அமைதியா கடந்து போறாரு. அதை வந்து எதிர்க்கிறாங்க. மேம்போக்காக தங்களுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்கிற நோக்கத்தை தவிர்த்துட்டு நேரடியாக அதை வந்து இது வந்து ஆதிக்கத்தின் மீது, இது வந்து மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியது அப்படின்னு கொண்டு வருபவரை எதிர்த்து பேசணும்ல. அப்படி பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு காய் நகர்த்தல் நடக்கலாம். அதிமுக சிபிஐ வழக்க காட்டி விஜயை மிரட்டலாமா? அது கூட நடக்கலாம். கரூர் விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம். அது என்ன, மாநிலத்துல கண்ட்ரோல்ல இருக்கும்போது திமுகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிருந்திருப்பாரு, இப்போ சென்ட்ரல் கண்ட்ரோலுக்கு போயிருக்காரு. இவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அது சூழல் காரணி. தேர்தல் நெருக்கத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும்னு வைங்களேன். என்னன்னாலும் அது இந்த 26 தேர்தல் வந்து ரொம்ப ஒரு இடியாப்ப சிக்கலா இருக்கு. ரொம்ப எங்க கணக்கு பண்றது அப்படின்னு புரியாத ஒரு சிக்கலா இருக்கு. இவர்கள் திமுகவும் வீழ்த்தப்பட வேண்டும், அதிமுகவும் பாஜக அணியில இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுவும் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு தமிழினத்தை சார்ந்தவர்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இங்க சீமான் தான் வரணும்னா அதுக்கான சூழல் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு, அதை நோக்கி இவங்க எந்த அளவுக்கு தனித்து நின்று அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்படின்னு பல கோணத்துல யோசிச்சு பார்த்தா ஒரு தலைவலி தான் இந்த தேர்தல். இப்ப இந்த இடத்துல எப்பவுமே தனித்துவமா இருக்கிற அண்ணன் சீமானை பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க வந்து பாஜக மட்டும் இல்லைன்னா அதிமுக கூட சீமான் கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அண்ணன் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, எந்த காலத்திலையும்
தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, எப்பவுமே நான் தனிச்சு தான் போட்டி போடுவேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரி, அது வந்து அவருடைய முடிவு. ஆனா தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேர்தல் பணியை செய்யாம தண்ணீர் மாநாடு நடத்துறது, மரங்களுக்கான மாநாடு நடத்துறது, அடுத்து கடலம்மா மாநாடு நடத்த போறது, இப்படியெல்லாம் செய்யறதுனால தேர்தல்ல என்ன பலனை கொடுக்க போகுது? இல்ல அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான விஷயம். இந்த விழிப்புணர்வுங்கிறது வெறுமனே வாக்கு வங்கி சார்ந்ததா இருக்கக்கூடாது. இது ஒரு தலைமுறையே நம்ம வந்து மொத்தமா ஒரு தலைமுறையே சீரழிக்கப்பட்டிருக்கும். ஒரு தலைமுறை கிடையாது, ஒரு இனம் நீண்ட காலமாகவே வந்து சூறையாடப்பட்டிருக்கு. அந்த இனத்தின் மூளை எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை யாரோ ஒருத்தங்களுக்கு வரலாற்று ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நீர் மாநாடு ஏன் அவசியம்ங்கிறத பார்க்குறவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது தேவை. சீமான் அவர்கள் பேசியது அவ்வளோ மிகச்சிறந்த உரை, அவ்வளோ அவசியமானது. மாடுகள் ஏன் தேவை? மாடு மேய்க்கிறவன் எள்ளி நகையாடுறதுக்கு மத்தியில் மாடு அது ஒரு வணிகம்டா, அந்த வணிகத்துக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற தேவையும் இருக்குது. மாடு மேய்க்கிறவன் இழிவு கிடையாது அப்படிங்கிறத புரிதல் கொண்டு பண்ணணும்ல. நான் டாக்டர் ஆகிறது தான் உயர்வுன்னு திராவிடம் கற்றுக் கொடுக்குது. அப்படி இல்லை, எல்லா தொழிலுமே டாக்டரும் எனக்கு மதிப்புக்குரியவர் தான், மாடு மேய்ப்பவரும் மதிப்புக்குரியவர் தான். அவர் ஒரு வணிகத்தின் செய்யக்கூடியவர், ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் முதலாளி. ஒரு 10 மாடு வச்சிருந்தா ஒரு 10 மாட்டுக்கு முதலாளி. ஒரு வணிகம் நடக்குது. அந்த பாலுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வணிகம், சந்தை இருக்குது. அந்த சந்தையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படி பல வகையான தேவை இருக்கும்போது அது விழிப்புணர்வுக்காக சீமான் அவர்கள் முன்னெடுப்பது சரிதான். அது இந்த தேர்தலில் உடனடியாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரிதாக இது எடுத்துக்கிட வேண்டியதில்லை. அது தேர்தல் அரசியல்வாதியாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அவர் வந்து அதிமுக அணி இல்லை திமுக அணின்னு இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி மாறி மாறி போக வேண்டிய தேவைதான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இனத்தையே அடிப்படையிலேருந்து இந்த திராவிட மூளை வைரஸ் கிருமிகள் தாக்கப்பட்ட இனத்தை மீட்டெடுக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால அது ஒன்றும் தவறு கிடையாது. சீமான் அதை மிக சிறப்பாக செஞ்சு தேர்தலில் கை கொடுக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்கும். அதை பார்க்குற மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. பார்க்க தானே இன்னைக்கு தேர்தலில் தேதியில் இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை. ஒரு இனத்துக்காக நின்று பயணம் செய்யக்கூடியவங்க யார் அப்படிங்கிறதையும் பார்க்க தானே செய்கிறாங்க. அது சரிதான். ஆனால் அவர் அதில் எனக்கு மட்டும் இது மட்டும் முரண்பாடு. தனித்து நின்று இன்றைய காலகட்டத்தில் ஒரு அதிகாரத்தை நம்மளால பிடிக்க முடியாது அப்படிங்கிறது இது. அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கும் தெரியும். சரி, ஓகே, உங்களுடைய கருத்து நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்ததுனால சீமானுடைய வாக்கு வங்கி வந்து சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்க? இல்ல, நான் அப்படி பார்க்கல. சீமான் அவர்களுக்கு விழுந்த வாக்கு வங்கிகள் இயல்பாகவே அது இனம் சார்ந்த வாக்கு வங்கியா தான் இருக்கும். என்ன அந்த தேர்தல் சமயத்துல கொஞ்சம் விஜய் வந்து பாட்டுக்கிட்டு போட்டு அந்த மாதிரி சூழல்ல அவர் நிற்காத பட்சத்துல கொஞ்சம் ரசிகர்கள் போட்டிருப்பாங்க. அது இதாகலாம் இல்லையே, பெருவாரியான வாக்கு வங்கிகள் சீமானவர்களுக்கு குறையாது. ஏன்னா நாம் தமிழர்களுக்கு வர்றவன் இனம் சார்ந்த மணலில் இருந்து வர்றவன், இந்த இனத்தின் விடுதலைக்காக வர்றவன். அவன் திரும்ப அவனால வந்து கட்சி அரசியலேருந்து விலகி நாம் தமிழர் சீமான் மீது கோபமே இருந்தால் கூட அவனுக்கு இருக்கிற தர்மச்சக்கடம் என்னன்னா, அவனால திமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது, பாஜக பக்கம் போக முடியாது, காங்கிரஸ் பக்கம் போக முடியாது, தேசிய கட்சிகள் பக்கம் போக முடியாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் பேசி ஆத்மார்த்தமா பேசுறோம்னு நான் சொல்றேன். கரெக்ட். தனக்கு தேர்தல் அரசியல் நாற்காலி இந்த கணக்குக்காக வருபவர்களுக்கு ராஜீவ்காந்தி மாதிரி கூச்சமே இல்லாம கருணாநிதியை வந்து தமிழின தலைவர்னு பேச முடியும், பாராட்ட முடியும், அவனால செய்ய முடியும். அவனை வந்து நம்ம பொருட்டில் எடுத்துக்கிட வேண்டியதில்லை. அவன் எங்க இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பான். அதனால அது அந்த மாதிரி எல்லா அமைப்புகள்லையுமே அந்த மாதிரி கொஞ்சம் 4 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்க ஒரு இனம் சார்ந்து 2009 வந்து அந்த இனப்படுகொலை பார்த்த ஒரு தலைமுறை அப்படி சீமான் முன்னாடி வந்து நின்றுட்டு ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தால் கூட அவர்களை சீமான இதா திட்டுவாங்களே வெளியே, நான் சீமானை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் சீமான் மீது கோபம் வரும், அவங்களுக்கு இப்படி பண்றாரே வைக்காருன்னு கோவப்படலாம். ஆனால் என்ன இருந்தாலும் எங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் அவன் நிற்பான். அதனாலதான் அவன் வந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். வேற எந்த கட்சியில இருக்குது இல்ல. ஏன்னா அவன் வந்து இனமா நிற்கிறான். அவன் மண்டை முழுக்க சிந்தனை முழுக்க இதுவா இருக்கு, இந்த எண்ணத்துல இருக்கு. அவனுக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனால் அண்ணனை விட்டு கொடுக்க முடியாதுங்கிற நிலையில தான் இருப்பான். சரி, அந்த வருத்தங்களை சரி செய்யக்கூடியதான். சரி, நான் இறுதியா இந்த SIR தொடர்பா ஒரு கேள்வி. அது தேவையில்லை, அதை நாம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு பக்கம் திமுக இந்த SIR எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்களுடைய அரசு பணியாளர்களான வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்க இந்த பணியில ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. உடனே தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வருது, நீங்க இந்த வேலையை செய்யல அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு பக்கம் எஸ்ஐஆரை எதிர்க்கிற, இது வந்து நானும் எதிர்க்கிறேன்னு சொல்ற, உன்னுடைய அரசு அதிகாரிகளை மிரட்டுற, என்னதான் நடக்குது? இது என்னன்னா ஒரு பக்கம் பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆற்ற கதை எல்லாமே நடிப்பு தான். ஆமா, நடிப்பு தான். மேல வந்து இதை வந்து மேலோட்டமாக வந்து எதிர்ப்பது போல் நடிக்கிறது. ஆத்மார்த்தமாக எதிர்க்கணும்னா முழுமையாக வந்து திமுக வந்து இதை ஆத்மார்த்தமா பைகாட் பண்ணும். முழுமையாக வந்து ஒரு பல லட்சம் தொண்டர்கள் உங்ககிட்ட இருக்காங்க, Yes. உங்களால திரட்ட முடியும்ல ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல உங்களால திரட்ட முடியும்ல, ஒரு வாரத்துல உங்களால எல்லாம் வந்து சென்னைக்கு அணி திரளுங்கன்னு சொன்னா உங்க கட்சி மாநாடு நடத்துறீங்களா சார்? இத்தனை லட்சம் பேரை திரட்டுறீங்கல்ல, முடியுது இல்ல? ஒரு எஸ்ஐஆருக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு இதை நடத்துங்க, மக்கள் திரள் போராட்டத்தை நடத்துங்க, கூட்டணி கட்சிகள் ஒரு பல லட்சங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துங்க, அது ஆத்மார்த்தமா இருக்கும். இது கணக்கு காட்டுறதுக்காக பண்ற வேலைகள், அது மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு. இவர்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்ட தேர்தலையுமே ஏதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார்கள், அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். நீட் இருந்தது, நீட்டை நாங்கள் அம்புட்டையும் அறுத்து சாச்சிரோன் மாதிரி வந்து பண்ணாங்க, ஒன்றும் கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட நீட்டுக்கு எதிராக அந்த சமயத்தில் ஒரு கொந்தளிப்பு மனநிலை இருக்குது. நம்ம பிள்ளைங்க இயல்பாக மதிப்பெண் 12ஆம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண்ணில் அதில் அளவுகள் படி போயிட்டு இருந்தாங்க, அதை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு தேர்வை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மக்கள்கிட்ட இருக்கிற கொந்தளிப்பு மனநிலையை பயன்படுத்தி கொள்கிற யுக்தி. கரெக்ட். இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர்னால வந்து மக்கள் அலகழிக்கப்படுறாங்க, அதை பார்த்து எரிச்சல் வருது, இதை பயன்படுத்திக்கிற யுக்தி. இப்படி அந்தந்த சூழலுக்கு ஏத்தாப்புல தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுது. ஒரு சாதாரண சொல்றேன், தமிழிசை அக்கா வந்து விமானத்துல வர்றாங்க, பின்னாடி சோபியாங்கிற சகோதரி வந்து ஒரு எதிர்ப்பு குரல் பாஜக ஒளிக அப்படின்னு போட்டாங்க, சரிதானே? அந்த ஒரே ஒரு ஹேஷ்டேக், அந்த ஒரு டயலாக், அந்த கேப்ஷனை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்ணி தான் சார் அப்போ ஜெயிச்சாங்க. பாஜக ஒளிக இயல்பாக மக்கள்கிட்ட இருந்தது. அந்த பொண்ணு அதை வந்து ப்ரொமோஷனா அந்த அந்த பிள்ளைய வந்து கைது பண்ண உடனே அது பெரிய லெவலில் வைரல் ஆனது. அதை கரெக்டாக கேட்ச் பண்ணாங்க, பிடிச்சி அதை வந்து அதையே வந்து ட்ரெண்டாக மாற்றினாங்க, பாஜக ஒளிக ஒளிகன்னு அதிகாரத்தை பிடிச்சாங்க. அதே பாஜக கூட நீ ஒளிகன்னா முழுமையாக ஒழிச்சிருக்க. நீ அப்போ வந்து எதிர்கண்டியா இருக்கும்போது எவ்வளவு கொந்தளிப்பா பேசின, பலூன் பறக்க விட்டா எவ்வளவு போராட்டங்கள் நடந்தேன், இப்பவும் அதை செய்ய வேண்டியது தானே? ஏன் இப்ப வெள்ள கூடைய பிடிச்சிட்டு போற? இதுதான் திமுக. இது திமுக இப்படிதான் இருக்கும். திமுகவுடைய வரலாறு என்பது நடிப்பு வரலாறு. பயன்படுத்திக்குவாங்க எல்லாத்தையும். சரிண்ணா, பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.